நமது சேனலின் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விவோ V17 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நிறைய புதுசான டிப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தோன்னா கேமரா வாட்டர் மார்க். அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்ப அதில் டைம் ஸ்டாம்ப் இல்லைனா அந்த ஃபோனோட பிராண்ட் இது வாட்டர் மார்க்காக வரும். அது என்னங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஓரத்தில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனேயும் இதில் வாட்டர் மார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இப்போ நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், டைம் வாட்டர் மார்க், மாடல் வாட்டர் மார்க்குன்னு இருக்குது. இதில் நம்ம நேமெல்லாம் வைக்க முடியாது, ஒன்லி டைம் இல்லைனா ஃபோனோட மாடல் தான் வரும் போல். ஸோ நம்ம இது ரெண்டை மட்டும் நீங்கள் வேணும்னா செட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் எடுக்கிறேன். இமேஜ் எடுத்துகிட்டு பாருங்கள், அதில் இருக்கிற வாட்டர் மார்க்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஓரத்தில் பார்த்தோன்னா நம்மளோட டேட்டு என்ன டைமில் எடுத்தோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த சைட் பார்த்தோன்னா பாருங்கள், விவோ V17 48 மெகாபிக்சல் AI குவாட் கேமராங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா டைனமிக் எஃபெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறது. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு எடுத்த உடனேயுமே டைனமிக் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோன்னா இது மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் அனிமேஷனை சேஞ்ச் பண்ணுறது இருக்கும். அதில் நீங்கள் என்ன மாதிரி அனிமேஷன் ஹோம் ஸ்க்ரீனில் வரணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் அனிமேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறப்ப என்னென்ன வித்தியாசமான அனிமேஷன்ஸ்லாம் வருதுன்னு இருக்குது பாருங்கள், மாடலாக இருக்குது. இதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். அது மாதிரி ஃபேஷியல் ரெகக்னேஷன் அனிமேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபேஸ் அன்லாக் பண்ணுறப்ப இந்த இதில் ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி சார்ஜ் பண்ணுறப்ப உள்ள அனிமேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பாருங்கள், கலராக அந்த டிசைன் எல்லாமே மாறி இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூணாவது பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் பார் ஐக்கானை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்படி கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுறப்ப இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப பாருங்கள், இதில் நிறையா ஐக்கான்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணும்னாலும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா அது மாறிடும். இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு. நாலாவது பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா ஸ்மார்ட் வேக்குங்கிற ஆப்ஷன் தான். இதுக்கு நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஷார்ட்கட்ஸ் அண்ட் அக்சசிபிலிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் மோஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் வேக்குங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்லைட் அப்பர்ட் டு அன்லாக் இருக்குது. ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கிறப்ப நான் ஸ்லைட் அப்பர்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் அன்லாக் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் ஸ்லைட் டவுன்வர்ட் டு டேக் அ ஃபோட்டோ இருக்குது. ஸ்லைட் டவுன்வர்ட் பண்ணுறேன், பாருங்கள் இப்போ ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக கேமராவை ஓப்பன் பண்ணிடுச்சு. அது ஈஸியான மெத்தடில் நீங்கள் கேமராவை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ட்ரா C டு லான்ச் டயலர். இப்போ நான் C-யை ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணவும் லான்ச் டயலர் பாருங்கள் லான்ச் ஆகிடுச்சு. அடுத்து ட்ரா M டு ப்ளே மியூசிக் இருக்குது. இப்போ நான் M ட்ரா பண்ணுறேன். இப்போ மியூசிக் ப்ளே ஆகுது. இதை நான் எப்படி பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எப்படி மியூசிக் ப்ளே ஆகுதுங்கிறத. பாருங்கள், இந்த ப்ளே ஆகுது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் ஹரிசான்லி டு சேஞ்ச் மியூசிக். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சிம்பிளில் போட்டிங்கன்னா அந்த இதை நீங்கள் ஈஸியாக அதை பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா ஃபேஸ் பியூட்டி தான். அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஷார்ட்கட்ஸ் அண்ட் அக்சசிபிலிட்டியில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் பியூட்டி ஃபார் வீடியோ கால் இருக்குது. இதில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நான் எனேபிள் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ வீடியோ கால் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேஸை பியூட்டியாக காட்டும் அந்த கால் பண்ணுறப்ப. ஆறாவது பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா டூயல் ஆப் தான். அதுக்கு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பர்மிஷனுங்கிற கிளிக் பண்ணணும். அதில் பாருங்கள் ஆப் க்ளோனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது ரெண்டும் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுல டூயல் ஆப் பண்ண முடியும்னு காட்டுது. இப்போ நான் கிளிக் பண்ணோடனே க்ளோனிங் ஆப்னு வரும். அதே மாதிரி நான் ஃபேஸ்புக்குக்கும் க்ளோன் ஆப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு வெளியில் பாருங்கள் 2 அக்கௌண்ட் இருக்கும். பாருங்கள், இந்த 2 அக்கௌண்ட் இருக்கிறத ரெட் கலரில் ஓரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டூயல் ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஏழாவது பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா பிளாக் கால்ஸ் தான். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ்குள்ளே போயிட்டு சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க.
இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள் பிளாக் ஹராசிங் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குன்னு. எல்லா அன்ஃபெமிலியர் காலையும் பிளாக் பண்ணனா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இல்லைனா பாருங்கள் ஹராசிங் கால், வாய்ஸ் ஃபிஷிங், அட்வர்டைசிங், எஸ்டேட் ஏஜென்ட், இது மாதிரி எந்த காலை நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதையே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ரெக்கார்ட் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணோன்னா ரெக்கார்ட் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கிளிக் பண்ணோன்னா நம்மளோட கால் ஃபோன் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். இல்லைனா கஷ்டமாக இத்தனை பேருக்கு தான் பண்ணணும்னா அவங்கள கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க நம்பருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்ட் ஆகிடும். 8ஆவதாக போகக்கூடிய டிப் அல்ட்ரா கேம் மோடு தான். இதை செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கணும். அதில் அல்ட்ரா கேம் மோடுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டு பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு எனேபிள் ஆயிரும். இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன கேம் விளையாடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, அது மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்னலாம் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். 9ஆவதாக பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா நேவிகேஷன் வர சேஞ்ச் பண்ணுறது. அதாவது இதில் நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு பேக் பண்ணுறது கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பழகியிருப்போம். ஸோ அது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் அந்த நேவிகேஷன் வர சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டம் நேவிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதோட டிசைனை கூட மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். 10ஆவதாக பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா லைவ் ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைவ் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் காயினை கீழே போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ லைவ் ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அது எப்படி கேலரியில் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கேலரியில் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுறப்ப தான் அதோட ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோ தான், ஆனால் கிளிக் பண்ணுறப்ப எப்படி வருதுன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த டிப்பு. 11ஆவதாக பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். அதுக்கு நீங்கள் கீழேருந்து ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் கேப்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறப்ப பாருங்கள் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த இதை நீங்கள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். இப்போ இதை பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். பாருங்கள் இதை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி வருதுங்கிறத பாருங்கள் இப்போ ப்ளே ஆகுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்ம அன்பாக்சிங் எல்ஆர்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.